ஜெயலலிதா போட்டியிட்டதால் என்னமோ ஆர்கே நகர் தொகுதி தமிழகத்தில் ஒரு முக்கிய தொகுதியாகிவிட்டது. இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததால் தற்போது அந்த தொகுதி பக்கம் அனைவருடைய கவனமும் திரும்பியுள்ளது. இந்த முறை ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி என இரு பிரிவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் என்பதை இப்போது பார்க்கலாம். இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க யாரும் நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வரல, அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துக்க தான் வராங்க. சரிங்களா? நான் புதுசாக யாராவது இளைஞர்கள் வரணும்னு நாங்கள் ரொம்ப பிரியப்படுறோம். மக்களுக்கு என்ன தேவையோ அது எதுவும் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் நாங்கள் ஓட்டு போடணுன்னா ஆர்கே நகர் தொகுதிக்கு நாங்கள் தீபா அம்மாவுக்கு தான் போடுவோம். பிரச்சனை தீர்த்துருவாங்கன்றது ஒன்று சொல்ல முடியாது. ஜனங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் அவங்களுடைய தீபா ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் அப்படி அவங்க அண்ணன் பொண்ணு தான் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ நல்லதை செஞ்சவங்களை அநியாயமாக சாவடிச்சாங்க. அதுக்கு ஒரு தீர்வு இல்லாத அவளை உள்ளே கொண்டு போட்டு வச்சுட்டு உள்ளே இருந்தா அவள் ஜெயிக்கணுமா? சசிகலா அம்மா அவங்க கூட தான் வந்தாங்க. எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க எதுலையாவது பேட்டி கொடுத்துருக்கணும், நாங்கள் இது செய்கிறோன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு சசிகலா அம்மா தெரிவாங்க. இப்போ அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ஐயா அண்ணாச்சி தான் போடுவோம். அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா இன்னும் எங்கள் ஏரியாவில் நல்லா செஞ்சுருப்பாங்க. அம்மா இல்லை, எங்கள் ராசி எங்களுக்கு அவங்களுக்கு போய் அடிச்சிச்சு. ரசிகளாக வந்தால் முன்னேறாது. ஒன்னீச்சலம் வந்தால் நாங்களாம் நல்லா இருப்போம். ரெண்டாவது அந்த அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் ஆர்கே நகர் தொகுதியை நல்லா ஆக்கியிருப்பாங்க. அவங்களால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அம்மா செத்த பிறகு எந்த சலுகையும் இல்லை. இது அம்மா தொகுதி. தண்ணி கூட பஞ்சம். நாங்கள் பன்னீர்செல்வம் வரணும். இதுக்கு நாங்கள்லாம் பன்னீர்செல்வத்துக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா கரண்ட் அடிக்கடிக்கு போகுது, ரேஷனில் பொருளெல்லாம் இப்போ சரியாக போடல, அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் அம்மா இருந்து செய்ய வேண்டியது. அம்மா இல்லாதனால பன்னீர்செல்வம் தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் செய்யும் போது எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காங்க, ஆனால் அவங்க செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா ஆதரிச்ச ஆள் பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் அண்ணன் தான். அவர் வந்தால் தாங்க நாடும் நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா உயிராக இருந்த போதே கை காமிச்சவங்க அவர் தான். அம்மா சொல்லாதவங்களாம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஓபிஎஸ் அண்ணன் தான் வரணும். ஓபிஎஸ் அண்ணன் தான் எங்கள் ஆதரவு. அவருக்கு தான் எங்கள் ஆர்கே நகர் மக்கள் அனைத்து பேரும் நாங்கள் ஓட்டு போடுவோம்.